ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மனிதர்மா பயோஃபார்மில் தாங்க. இங்கே வந்து நல்லா 30 நாளில் நல்லா தூர் பிடிச்சி நாற்று சூப்பராக வளர்ந்துருச்சு. நம்ம நட்டது இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு இன்னொரு 20 நாளாவது ஆகும். அதுக்குள்ளே எவ்வளோ களை தெரியுங்களா? ஒரு ஆள் ஹைட்டுக்கு களை இருக்குதுங்க. அந்த களையை பிடுங்கிறதுக்கு தான் அந்த ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாஃபுங்களையே அனுப்பி களை எடுக்க சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கற்றுக் கொடுத்தோடனே அவங்களும் பழகிட்டாங்க எடுக்க. நிறைய கேப்பாக இடம் இருக்குது. நிறைய நாற்று இறந்து போயிடுச்சு. நிறைய களை. இவ்வளோ பிரச்சனையும் மீறி தான் இந்த பயிர் வளரணும். அதுக்கு காரணம் நாம் கொடுக்குற நம்ம மனிதர்மா பயோ ஃபெர்டிலைசர்ஸ் தாங்க. அதனோட ஊட்டச்சத்தால் மட்டும்தான் இவ்வளோ மழை தண்ணி நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனாலும் தூர் பிடிச்சி அவ்வளோ சூப்பராக ஸ்டாண்டர்டாக நிற்கிது. நம்ம நாற்று எல்லாமே செம்மையாக வளரப்போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எடுக்கும்பொழுது காட்டுறேன். இப்போதைக்கு எவ்வளோ நாற்று பாருங்கள். ஒரு தலையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்றே பயிரை விட அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பயிர் வளரவே வளராது. இது வளர்ந்து பயிர் அமுக்கிடும். அதுக்காக தான் இதை பிடுங்குறோம். இது களைக்கொல்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுவும் விஷம்தான். களையை கொல்கிற அந்த விஷம் நம்ம பயிரை மட்டும் கொல்லாது அப்படிங்கிறது என்ன விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக கெமிக்கல் கொடுக்க மாட்டோம். நம்மளோட களிமண் பூமியாக இருந்தாலுமே அதுலேயும் நம்ம விவசாயம் நம்ம மனிதர்மாவோட பயோ ஃபெர்டிலைசர்ஸ் வச்சு தான் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.